இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 5வது நாளுக்குள்ளாக உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கின்றேன். இந்த 5வது கடந்த 4 நாட்களில் கூட நாம் எப்படிப்பட்ட பேச்சுக்களை நம்மை விட்டு தவிர்க்க வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் பேச வேண்டும் என்று நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 5வது நாளிலே பெருமையான பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய நாக்கு எப்படிப்பட்டது? ரொம்ப சின்ன அவயவம் இல்லையா? ஆனா அது எப்படிப்பட்டதெல்லாம் பேசுமா? பெருமையானவைகளை எல்லாம் பேசும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய அவயவங்களில் முக்கியமான ஒரு உறுப்பு நம்முடைய நாவு இல்லையா? நாக்கு இல்லை நம்ம பேசவே முடியாது. அது பார்வையில ஒருவேளை அது சின்னதாக இருந்தாலும் கூட அவற்றை கொண்டு நாம் சாதிக்கிற காரியங்கள் நிறைய உண்டு. இந்த நாவின் மூலமாக நாம் ரொம்ப அழகா நாம் பேசுறோம், பாடுறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த நாவை கொண்டு நம்ம எவ்வளவோ தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய இந்த நாவை நம்ம கவனமாக நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் இந்த நாவே நம்முடைய அழிவுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. பாருங்க, நெருப்பு நம்ம வீட்டில் இருக்குது, தீ இருக்குது, அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்கிறோம்? நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? அதை நம்ம கவனம் இல்லாமல் நம்ம பயன்படுத்திட்டோம்னு சொன்னால் அந்த அழிவுக்கு நம்மளே காரணமாயிடுறோம்ல. அதே போலத்தான் இந்த நாவும் ஒரு அநீதி. யாக்கோபு சொல்ற, நாவு அநீதி நிறைந்த ஒரு உலகம். இந்த நாக்கில் ஃபுல்லாக இருக்கிறது என்னது? அநீதி தான். அது நீதியை பேசுறதே இல்லை. அந்த நாவு அப்படிப்பட்ட சின்ன அவயவம் தான். அது எல்லாத்தையும் கொளுத்தி விடும், ஆயுள் சக்கரத்தையே அது கொளுத்தி விடும் என்று சொல்லி அதை குறித்து யாக்கோபு ஆக்கியோன் எழுதுகின்றார். பாருங்க, எவ்வளவு ஒரு சின்ன அவயம் தான் நம்ம அற்பமா நினைச்சாலும் கூட அது எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது என்று சொல்லி அந்த சிறிய அவயவத்தை கொண்டு நாம் பெருமையாக பேசி விடுகிறோம்ல. சில குடும்பத்துல நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லுவாங்க, திருமணம் ஆன பிறகு கூட தன்னுடைய பெற்றோருடைய குணத்தை பற்றி, பெற்றோர் வீட்டில் தான் அனுபவித்த நன்மைகளை குறித்து இவளையே பற்றி அந்த மனைவி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி பெருமையாய் புகழ்பாடிக்கொண்டே இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே அல்லது கணவன் குடும்பங்களுக்கிடையே பல பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனமாக நம்முடைய நாவை நாம் பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அதன் மூலமாக வரக்கூடிய அழிவுக்கு நாமே காரணமாகி விடுகிறோம் இல்லையா? இப்போ வீட்டில் நம்ம கேஸை பற்ற வைக்கிறோம், அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம சமையல் பண்ணால் ஓகே, நம்ம சமைக்கிறோம். இல்லை கேஸை நம்ம திறந்து விட்டுட்டோம், அது பாட்டு கேஸு போய்கிட்டே இருக்குது, எரிஞ்சிட்டே இருக்குன்னா எங்கேயாவது ஒரு சின்ன தீப்பொறி கிடைச்சா போ அந்த வீடு முழுசு என்ன பற்றி எரிஞ்சு போய்விடும் இல்லையா? அதை போலத்தான் நம்முடைய நாவும். நம்முடைய நாக்கு ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நம்ம வேதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பெருமையானவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். நம்முடைய நாவு பெருமையான காரியங்களை பேசுவதற்கு தயங்கவே செய்யாது இல்லையா? நம்ம அடிக்கடி நாம் பேசுகிறோம். அநேக வேளைகளிலே இந்த நாவை கொண்டே நாம் மிக பெருமையாக பேசுகிறோம். என் குலம் உயர்ந்த குலம், என் கோத்திரம் உயர்ந்த கோத்திரம், என்னிடத்தில் இருக்க பணம் எவ்வளவு தெரியுமா, நான் பெற்ற பட்டம் எவ்வளவு தெரியுமா, நான் வகித்திருக்கிற பதவி எவ்வளவு தெரியுமா, எப்படிப்பட்ட பதவி தெரியுமா என்றெல்லாம் நம்மை குறித்து நம் மிக பெருமையாக தற்பெருமையாக நாம் பேசிக்கொள்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கின்றார். இந்த பெருமையான பேச்சுக்களை ஆண்டவர் வெறுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் எத்தனையோ பேரு இப்படிப்பட்ட பெருமையான காரியங்களை பேசி தன்னுடைய வாழ்க்கையின் நன்மைகளையே இழந்து போனாங்க. ஆண்டவருக்கு இந்த பெருமையான பேச்சுக்கள் ஒரு நாளும் பிடிப்பதில்லை. மேட்டிமையான அகந்தையான பேச்சுக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிப்பதே இல்லை. அதே சமயத்திலே இந்த பெருமையான பேச்சுக்களையும் ஆண்டவர் வெறுக்கின்றார். ஏன்? உன்னுடைய குலம் அல்லது கோத்திரம் அல்லது உன்னுடைய அழகு, உன்னுடைய புகழ், உன்னுடைய பட்டம், உன்னுடைய பதவி எல்லாம் மிக உயர்ந்தவையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் ஒன்றுமில்லை. அதைத்தான் பவுல் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே. பவுல் எவ்வளவோ பெரிய ஒரு சீமானா இருந்தான். ஆனா நான் அதை சொல்லுகிறான், ஆண்டவருடைய பார்வையிலே எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் தூசியும்
குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த காலத்திலே கமாலியேல் என்கிற ஒருவருடைய பாதத்திலே கற்ற ஒரு மனிதன் தான். அந்த கமாலியேல் சிறந்த அறிஞர் என்று சொல்லி நாம் பல புத்தகங்களை வாசித்திருக்கிறோம் இல்லையா? அந்த கமாலியேல் ஒரு சிறந்த ஆசான், சிறந்த ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியரிடத்துல கற்ற பவுல் தான் சொல்லுகிறார், என்னுடைய ஞானமெல்லாம் வீண், என்னுடைய ஞானமெல்லாம் ஒரு குப்பை, என்னுடைய செல்வம் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அவருக்காக நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவருக்கு பெருமை பாராட்ட அநேக காரியங்கள் உண்டு. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவன் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ காரியங்களை குறித்து பெருமை பாராட்டி இருக்கலாம். ஆனால் பவுல் எதை குறித்துமே அவன் பெருமை பாராட்டவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வேற எதுவும் எனக்கு மேன்மை பாராட்டதுக்கு ஒன்றும் இல்லை, அவருடைய சிலுவை மாத்திரம்தான் என்னுடைய மேன்மை, நான் அதை குறித்து தான் நான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்லி பவுல் எவ்வளவு வைராக்கியமா இருந்தான் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நமக்குரிய எல்லா காரியங்களையும் நாம் பெருமையாக பேசியதை நாம் நிறுத்திக் கொள்வோம். வேதத்திலே பார்க்கிறோம், சில பேர் பெருமையாய் அகந்தையாய் மேட்டிமையாய் பேசி தன்னுடைய வாழ்க்கையின் நன்மைகளை இழந்து போனாங்க. அந்த நாம் வாசிக்கிறோம், ஆமானுடைய காரியத்தில் எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். அந்த ஆமானின் பெருமையான மேட்டிமையான அகந்தையான பேச்சினாலே அவனுடைய வாழ்வை இழந்து போனான் இல்லையா? அந்த எளிமையான குணத்தினாலே மொர்தேக்காய் மேன்மையை பெற்றான். அந்த மொர்தேக்காயை ரொம்ப துச்சமாக எண்ணினான் இந்த ஆமான். இந்த அற்ப யூதன் என்னை கண்டு வணங்க மாட்டாங்க, என்னை நமஸ்கரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்பமாக, ரொம்ப தற்பெருமையாய் தன்னை குறித்து அப்படி அரண்மனை வாசல்ல வந்து நிற்கும் போது ராஜா அங்க நிக்கிறது யாருன்னு சொன்னா மத்தவங்க சொல்றான் ஆமான் இருக்கிறார். உடனே ஆமான் என்ன நினைப்பான், ராஜா என்னை தவிர வேற யார கனம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி மனதிலே அவனுக்கு ஒரு தற்பெருமை இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த தற்பெருமை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில அழிவைத்தான் அவனுக்கு தேடி கொடுத்ததை தவிர அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அன்றைக்கு அந்த ஆமானுடைய பெருமையான அந்த பேச்சினாலே சிந்தனையினாலே அவன் மொர்தேக்காய்க்கு விரோதமாய் 50 முழ உயரத்திற்கு ஒரு பெரிய தூக்கு மரத்தை அவன் செய்து வைத்திருந்தான். ஆனால் கடைசியில காரியம் எப்படி முடிந்தது? நேர தலைகீழ் ஆயிடுச்சு. கடைசியில ஆமானையே அந்த மரத்துல என்ன செய்தாங்க, தூக்கி போட்டாங்க. காரியம் அப்படியே மாறுதலாய் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பெருமையான பேச்சுக்களை பேசாதபடி, பெருமையான பேச்சுக்களை பேசி எத்தனை பேர் விழுந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தை எடுத்து நாம் தியானித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பல பேருடைய பெயர்கள் அந்த பட்டியலில் இடம்பெறும். பெருமையானவர்களை பேசி மடிந்து போனவர்கள் என்று சொல்கிற தலைப்பிலே அநேக ராஜாக்கள், அநேக மனிதர்கள் அதில் இடம்பெறுவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய பெருமையான பேச்சு நம்முடைய காணப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் பெருமையானவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? பெருமையான பேச்சை விரும்புகிறவர் அல்ல. நாம் தாழ்மைப்பட கற்றுக்கொள்வோம். நம் தாழ்மையான பேச்சின் மூலமாக, சாந்தமான பேச்சின் மூலமாக, மெதுவான பிரதியுத்தரத்தின் மூலமாக நாம் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவோம். நம்முடைய நாவானது ஒரு சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமையான பேச்சை நம்மை விட்டு அகற்றுவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த பெருமையை நம்மை விட்டு அகற்றும் பொழுது ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை பெருமைப்படுத்துவார், நம்முடைய குடும்பத்தை பெருமைப்படுத்துவார். எல்லாருக்கும் முன்பதாக நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடி, பெருமை பாராட்டாதபடி அன்றைக்கு பவுல் எவ்வளவு உறுதியாக நின்றாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவரை குறித்தே மேன்மை பாராட்ட மட்டும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எல்லா பெருமைகளையும் நம்மை விட்டு அகற்றி நாம் அவருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய குணத்தை குறித்து, உங்களுடைய அழகை குறித்து, பணத்தை குறித்து, பதவி பட்டத்தை குறித்து நீங்கள் பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளிலே அந்த பெருமைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கட்டுங்கள். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், நான் பெருமையாய் பேசாதபடி அப்பா நீங்க என்னுடைய நாவை காத்து கொள்ளுங்க என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நாவை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்கிற அன்புலே சாமி,
இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர், இந்த காலை வேளையிலே நீங்கள் எங்களோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பெருமையான பேச்சுக்களை பேசாதபடி, அதன் மூலமாக வரக்கூடிய அழிவை எங்களுடைய வாழ்க்கையில நாங்களே தேடிக்கொள்ளாதபடி எங்கள் கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமானுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்தோம் சாமி. ஆமானுடைய பெருமையான, அகந்தையான, மேட்டிமையான பேச்சினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை தானே தேடிக்கொண்டானப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பெருமையான காரியங்களை பேசி ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் தாழ்ந்து போகாதபடி கர்த்தர் எங்களுடைய பெருமையான எல்லா ஆண்டவரை குணங்களையும் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்படிப்பட்ட தாழ்மையான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பெருமையான பேச்சுக்கள் எங்களில் காணப்படுமானால் ஆண்டவரே எங்களுடைய நாவை கர்த்தர் தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீணான காரியங்களை குறித்து தற்பெருமை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பதவிகள், வசதிகளை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டி கொள்ளாதபடிக்கு அப்பா, நாங்கள் பவுலை போல எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னதை போல அப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ண உம்முடைய பாதத்திலே முழுவதுமாக சமர்ப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீங்க செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை